ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே போட்ட வீடியோவோட கண்டினியூ தான் இது. எங்கள் அப்பா வந்து ஒரு 30 வருட அனுபவம் உள்ள ஜோதிடர். ஜோதிடத்தை பற்றி தான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அவங்க பார்த்திங்கன்னா எல்லாருக்கும்லாம் ஜோதிடம் பார்க்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஜோதிடம் பார்ப்பாங்க. பணத்துக்காக கண்டிப்பாக பார்க்கவே மாட்டாங்க. சில பேர் வந்து அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. என்னென்னா ஏன்னா அவங்க வந்து தன் நினைக்கிறத சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ திருமண பொருத்த பார்க்குறதுல சில ஒரு ஜாதகம் இருக்குன்னா அந்த ஜாதகத்தை முடிச்சே ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட்டோடு வருவாங்க. வந்துட்டு ஜாதகத்தை முடிச்சே ஆகணும், அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு சொல்லி பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு எங்கள் அப்பா பார்க்கவே மாட்டாங்க. இப்போவும் பார்க்குறாங்க. வயதான காலத்துலேயும் தனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தன்னால் முடிஞ்ச அளவு மட்டும் பார்க்குறாங்க. ரொம்பலாம் பார்க்க மாட்டாங்க. தனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக எங்கள் தந்தையார் ஜாதகம் பார்ப்பாங்க. ஆனால் வந்து முழு நேர பணியாலாம் பார்க்கறது இல்லை. நான் எங்கள் தந்தையாரோட அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நீங்கள் ஒரு இடத்துல ஜாதகம் பார்க்க போகிறீங்கன்னா அதில் உண்மைத்தன்மை என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட போயிட்டு முதல்ல நீங்கள் வந்து அவங்க பேசுகிறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட விருப்பங்களையோ உங்களுடைய நீங்கள் எதிர்பார்ப்பையும் எல்லாத்தையுமே வந்து நிறுத்திட்டு உண்மையாகவே அந்த ஜாதகப்படி என்ன நடக்குன்றத நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எது சொன்னாலும் ஏற்றுக்குறோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் நீங்கள் ஜாதகம் பார்க்க போனீங்கன்னா நீங்கள் உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் வந்து பணம் வாங்கணுன்றதுக்காக உண்மைக்கு மாற சொல்லவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில பேர் உண்மையை சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுதுன்றது ஒரு ஜோதிடருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது அவங்க சொல்ல போகிறாங்கன்னா அந்த உண்மையை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. சில ஜோதிடர்கள் இலைமறை காயாக தான் சொல்லுவாங்க. ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, உங்களுக்கு டைம் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உண்மைத்தன்மையை நம்ம ஏற்றுக்கிற மனநிலையில் நாமளும் இருக்கணும். உண்மையை சொல்லக்கூடிய நிலையில் ஜோதிடரும் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஜோதிடம்ன்றது பலிக்கும். இனி வரும் அடுத்த வீடியோவில் எல்லாத்துக்கும் பொதுவான பரிகாரங்கள் என்னென்ன, இதுவும் ரொம்ப எளிமையாக எல்லோரும் செய்யக்கூடிய வகையில் கல்வி சம்மந்தமாகவும் தொழில் சம்மந்தமாகவும் திருமணம் சம்மந்தமாகவும் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சொல்கிறேன். இப்போவும் சொல்கிறேன், நான் ஜோதிடர் கிடையாது. என் தந்தையார் ஜோதிடர் என்பதால் அவர் கூட இருக்கும்போது எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை உங்களிடம் பகிர்கிறேன். தேங்க்யூ.